ஈரோடு மாவட்ட இணைச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்திலங்க. எங்க தளபதி இளைய தளபதியா 92ல அறிமுகமானாரு. முதல் ரசிகர் மன்றம் ஈரோட்டில துவக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 33 வருஷம் கடந்து இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதை முன்னிட்டு எங்க இளைய தளபதி அண்ணனோட வெற்றி பயணத்தை முன்னிட்டு 33 வருஷ படங்கள், அதாவது 63 படத்தோட ஸ்டில்ஸும் நாங்கள் 30 வருஷமா ரசிகர் மன்றமா, மக்கள் இயக்கமா தமிழக வெற்றி இன்னைக்கு பயணித்து செஞ்ச நலத்திட்ட உதவிகள் அத்தனையுமே ஒரு 300 அடிக்கு பேனராக போட்டு நாங்கள் முதல் முறையாக ஈரோட்டில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறோம். எங்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் ஈரோடுங்கிறது பெருமையாக இருக்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணிகள் பல பண்ணி மக்கள் இயக்கமாக உருவாகி மக்களுக்கு உண்டான ஆர்ப்பாட்டங்களும், இலங்கை தமிழர் பிரச்சனை, மக்களுக்கு சேவை, சமூக சேவை செய்கிறது எல்லாமே கடந்து இன்றைக்கி தமிழக வெற்றிகள் மக்களுக்கு நல்லதாக ஒரு கட்சியை உருவாகி இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக என்னால் மறக்க முடியாது இந்த பயணத்தை. என்கிட்ட எங்கள் அண்ணன் அந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு பார்த்தது செந்தூர பாண்டி. அது நாளை தீர்ப்பு, செந்தூர பாண்டி, அப்படியே ஒவ்வொரு படங்களையும் அவரை மெருகேற்றி நடித்து அவரை ரசித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கோம். நான் சாதாரணமாக இருந்த யக்கீமாக இருந்தவன் இந்த இவ்வளோ ஒரு பதவி கொடுத்து மக்கள் இங்கே ஈரோட்டில் இருக்கிற பொதுமக்கள் என்னை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தின எங்கள் அண்ணன் தளபதி அவர் தான் என்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் எந்தளவுக்கு உயர்ந்தாரோ அதே மாதிரி நாங்களும் அந்தளவுக்கு உயர்ந்துக்கிறோம். ஈரோடு முதல் ரசிகர் மன்றம் வச்சு டிசிபி மோகன்ராஜன்ட்டு அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்ட செயலாளர் திரு விஜய் பாலாஜி இப்போ இருக்கிறாரு. அவரு கூட நாங்கள் அவரும் ஒரு 25 வருஷமாக பயணிக்கிறார். நான் ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். நான் எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாக சொல்லுங்கிறத அவரை ஒவ்வொரு படங்களையும் ரசித்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு படத்துலையும், அதாவது அவர் யூத் படத்தில் போட்டு சர்க்கரை நிலவு படத்துக்கு பாட்டுக்கு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு ஆடினார். அதெல்லாம் மறக்க முடியாது. அவரோட கிருதா, அவரோட மீசைகள், அவர் ஹேர் ஸ்டைலு ஒவ்வொன்றும் ரசித்து ஒவ்வொரு படம் ரசித்து அதாவது என்ன சொல்கிறேன், அவரை எப்படி ரசிச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தருமாறப்ப அதில் அவ்வளோ ரசித்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிறாப்புல. அதை முன்னிட்டு இந்த ஆணவ தேட்டரில் ஈரோட்டில் நான் பேனர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். தளபதி படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசி படங்கிறது ரொம்ப அவர் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. தளபதிக்கு மேலே நடிக்க மாட்டாருங்கிறது எங்களால் ஜீர்ணிக்க முடியல. சரி ரைட்டு, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நல்ல முறையாக வந்திருக்கிறாரு. அதை நாங்கள் அந்த பயணத்தில் நாங்கள் போகிறோம்.